தீபிகா, பகல்காம் தாக்குதலை அடுத்து மத்திய அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு கட்டமாக உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குழுவாக பாதுகாப்பு விவகாரங்களில் பார்க்கப்படுகிறது. அதாவது பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய பணியை தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய அந்த குழுவின் முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த குழுவினுடைய 7 உறுப்பினர்கள், அதற்கு முன்னதாக இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவினுடைய தலைவராக முன்னாள் உளவு அமைப்பு அமைப்பினுடைய தலைவராக இருந்த அனந்த் ஜோஷி அவர் தலைமையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு இனி செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7 உறுப்பினர்கள் கொண்டதாக இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு உள்ளது. 7 உறுப்பினர்களும் மொத்தமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி முன்னாள் மேற்கு விமானப்படை ஏர் மார்ஷல் PM சின்கா உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ந்து தெற்கு ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் AK சிங் உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அட்மிரல் மூர்த்தி கண்ணா மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் 2 பேர், ராஜீவ் ரஞ்சன் வர்மா மற்றும் மன்மோகன் சிங் ஆகிய 2 பேர் ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் 2 பேர். அதன் தொடர்ச்சியாக IFS அதிகாரி, ஓய்வு பெற்ற IFS அதிகாரி வெங்கடேஷ் வர்மா ஆகியோர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக முன்னாள் தலைவராக இருந்த அனந்த் ஜோஷி தலைமையில் இந்த உறுப்பினர்கள் 7 பேர் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய முக்கியமான பணி, இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மிக முக்கியமான பணி என்பது உளவு பிரிவு வழங்கக்கூடிய தகவல்களை பகுப்பாய்வு செய்வது, அதை உறுதிப்படுத்துவது, அதனுடைய தன்மை குறித்து, அதனுடைய தீவிர தன்மை குறித்து ஆராய்ந்து அதை உரியவுடன் தெரிவித்து உரிய முறையில் அது தொடர்பான பணிகளை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அனைத்து மிக முக்கியமான நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்களின் தொடர்பான பணிகளை இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயம், அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக தான் இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனை, குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் 2வது முறையாக கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். ஏற்கனவே முதல் முறையாக அந்த கூட்டம் கூட்டப்பட்ட போதுதான் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்தது. அதன் தொடர்ச்சியாக ஒரே வாரத்தில் 2வது முறையாக தேசிய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் என்பதால் அதில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் அடிப்படையில் இந்த முக்கிய முடிவானது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பது முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா.